ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னுடைய சேனலை வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, இப்போ புதுசாக வந்திருக்கவங்களும் சரி, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லணும்னா, நான் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 9 இயர்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த எஃப்இயில். எஃப்இயில் பார்த்தா மோஸ்ட்லி வந்து ஆன்சி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து சிமுலேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்பயும் கூட பார்த்தோன்னா நான் கரண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த யூடியூப் சேனல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோடக்ஷன் நான் வந்து இந்த ஆன்சிஸ் சாஃப்ட்வேர் பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஆன்சிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஒர்க் பெஞ்ச் அதாவது இங்கே ஒர்க் பெஞ்ச்னு வரும். இங்கே 2024 ஆர்னு இருக்கும் இல்லையா? இது வந்து வெர்ஷன். இது வந்து இப்போ நீங்கள் சம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தோன்னா 2026 வந்திருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தா 2023, 22. ஸோ வாட்டெவர் உங்கள்கிட்ட என்ன வெர்ஷன் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சரும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். 1, 2 ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிறப்ப சின்னதாக கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பார்த்தோன்னா அந்த கோர் கான்செப்ட்டுங்கிறது சேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ஆன்சிஸ் ஒர்க் பெஞ்ச் 2024 R1 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய விண்டோ டேட்டா இருக்கா? ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய சிமுலேஷன் வந்து என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன? அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு டேப்லெட் வாங்கணும். ஒரு டேப்லெட் வாங்கணும்னா நீங்க எங்க போவீங்க? ஒரு ஃபார்மசி போவீங்க. ஒரு ஃபார்மசி, மெடிக்கல் ஷாப் போவீங்க. இப்ப இதே உங்களுக்கு ஒரு காய்கறி வாங்கணும் அப்டின்னா எங்க போவீங்க? ஒரு காய்கறி கடைக்கு, ஒரு உழவர் சந்தைக்கு இந்த மாரி போவீங்க. ஓகேங்களா? இப்ப இது வந்து ஒரு ஒரு ஸ்பீக்கரோ, ஒரு டிவி வாங்கணும்னா எங்க போவீங்க? ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் போவீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தேவைய பொறுத்து அந்த இது வந்து எந்த கடையில கிடைக்குமோ, அந்த ஏத்த மாரி போறோமா? அதே மாரி தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, திருட பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லப்போனா இது எல்லாமே ஒவ்வொரு கடை. உங்களுக்கு என்ன தேவையோ, அதுக்கேத்த மாரி அந்த கடைக்கு வந்து நம்ம போய் நம்ம தேவைகள வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மெக்கானிக்கல்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய இது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் இருக்கு இல்லையா? ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரலு, அப்புறம் மோடல், அப்புறம் ரேண்டம் வைப்ரேஷன், அப்புறம் ஹார்மோனிக் அனலைசிஸ், ஹார்மோனிக் ரெஸ்பான்சஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் ஃப்ளோ. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நெறையா யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து தெர்மல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்க தெர்மல்னுக்குமே இந்த டிரான்சியன்ட் தெர்மல் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, தெர்மல் அனலைசிஸ்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சிஸ் வந்து நம்ம மெக்கானிக்கல்ல மட்டும் யூஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்சிஸ் வந்து எல்லா எல்லா டொமைன்லயுமே யூஸ் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப எலக்ட்ரிக்கல் ஐ மீன் எலக்ட்ரிக்கல் ஓரியன்டடா, எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டடா இந்த மாரி நெறைய இதில நெறைய ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டட் சம்திங் நமக்கு மெக்கானிக்கல் என்ன தேவையோ, அது மட்டும் நான் வந்து இன்ஸ்டால் பண்றப்ப நான் குடுத்ததுனால, அதுக்கேத்த மாரி லிமிட்டடா வந்திருக்கு. நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எங்க ஆன்சிஸ் என்னென்ன சப்போர்ட் பண்ணுதோ எல்லாமே இங்க வரும். ஓகேங்களா? நம்ம இங்க பிரைமரியா பார்த்தோன்னா, நம்ம மெக்கானிக்கல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சிமுலேஷன் தேவையோ, அதுக்கேத்த மாரி நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்காகக்கூடிய டேட்டாஸ். ஓகேங்களா? இப்ப இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா? ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெயின் விண்டோ. இதில தான் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்களோ, அது எல்லாமே இங்க தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டாட்டிக்ஸ கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் ரைட் கிளிக் உங்களுடைய மவுஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு, அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்க வந்துரும். ஸோ அப்படி இல்லைன்னா, இங்க ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அத டபுள் டிக் பண்ணா கூட உங்களுக்கு இங்க வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மாடல் இருக்கும். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதில இன்ஜினியரிங் டேட்டா, ஜியாமெட்ரி, மாடல், செட்டப், சொல்யூஷன், ரிசல்ட்ஸ் இந்த மாரி இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரியா வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஆன்சிஸ் அந்த விண்டோ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு லைட்டா உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இது பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் இன் டெப்த்தா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையா வந்து என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆ
உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க வந்து யாராவது காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்ற எல்லா கான்செப்ட் எல்லாமே அவங்க வந்து காலேஜ் படிக்கிறப்பயே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் போறப்பலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா வந்து அவங்க இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ, ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் எப்படி இண்டஸ்ட்ரியில வந்து என்ன மாரிலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ, அதுக்கேத்த மாரி நான் சொல்றப்ப பார்த்தீங்கன்னா, அது அ காலேஜ் பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி.